ஒன்று ராஜாக்களின் புஸ்தகத்துல 17வது அதிகாரத்தை வாசி பார்த்தீங்கன்னா அங்க 2-3 வசனங்கள்ல கர்த்தர் எலியாவை சொல்றாரு, நீ போய் கேரி ஆற்றண்டையில ஒளித்து கொண்டிருன்னு சொல்றார். 3 வருஷம் அவர் ஒளித்து கொண்டிருந்தார். அப்புறம் 18வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 1ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, இனிமே நீ போய் உன்னை யாருன்னு ராஜாவுக்கு காண்பின்னு சொல்றாரு. அப்படி காண்பித்த பின்புதான் தேசத்தில் எழுப்புதல் வந்தது, தேசத்திலே மழை பெய்ய ஆரம்பித்தது. எலியா யார் என்பதை தேசம் கண்டுபிடிக்கும்படி கர்த்தர் எலியாவின் தேவனாக வெளிப்பட்டார். அதே போல இத்தனை ஆண்டுகள் கர்த்தர் உங்களை மறைத்து வைத்திருந்தார். இனி நீங்க யாருன்னு உலகத்துக்கு காட்ட போறாரு. ஹல்லேலூயா. எலியாவின் தேவன் உங்கள் மேல் வெளிப்பட போகிறார். எலியாவை கொண்டு செய்த வல்லமையான கிரியைகளை கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் உங்களை வெளியரங்கமாக்க போகிறார். இதுவரை மறைத்து வைத்திருந்தார், கர்த்தர் இனி வெளியே வா என்று சொல்லி கர்த்தர் உங்களை அநேகருக்கு மத்தியிலே சாட்சியை நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. நீங்க வெளியே வர போறீங்க. இதுவரைக்கும் யாருன்னே தெரியாது. உங்க பேரை சொன்னா கூட நிறைய பேருக்கு தெரியாது. அப்படி இருக்கலாம். ஆனா இன்னும் அப்படி இல்லை. உங்க பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்த போகிறார். உங்களுக்கு புதிய ஒரு அபிஷேகத்தை கொடுக்க போகிறார். இந்த யோவாசை 7 வயசுல ராஜாவா மாத்தினாரு கர்த்தர். உங்களுக்கு அப்படிப்பட்ட அபிஷேகம் தர போகிறார். கர்த்தர் உங்களை வெளியரங்கமாக்க போகிற காலம்தான் வரக்கூடிய காலம் என்று கர்த்தர் சொல்றார். இன்னைக்கே அதற்கான முத்திரை வச்சு அனுப்புவாரு. அதற்கேற்ற கிருபையை வச்சு அனுப்ப போறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.